ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், அவரைக்காய் செடி. இது வந்து நான் விதை போடலை. இது வந்து நான் பொரியலுக்கு நறுக்கிட்டு மீதி உள்ள காய்கறி எல்லாம் இதில் தான் கொண்டு கொட்டுவேன். பழங்கள் எல்லாமே கொட்டுவேன். அதில் விழுந்து முளைச்சே தான் இந்த அவரைக்காய். பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சாக வந்திருக்கு. இதில் ஒன்று பெரிய காயாக ஒன்று இருக்குது. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் நிறையா பூ வச்சுருக்கு, காயும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் தக்காளியும் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. மிளகாய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காய் கிடக்குது. இப்போது பாருங்கள், நிறைய பச்சை மிளகா வந்துட்டு. இது எல்லாமே நான் வந்து காய்கறி வெட்டிட்டு கழிவை பூரா இதில் கொண்டு கொட்டுவேன். அந்த கொட்டுறதுலேருந்து முளைச்சே தான் இது இந்த மிளகாய். பாருங்கள், நிறைய எனக்கு மிளகாய் செடிலாம் இன்னொரு குட்டிக்கானுக்கு. அப்புறம் தக்காளியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நிறைய இருக்குது. எல்லாம் சரிஞ்சிட்டு இங்கே பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது. இன்னும் ஒன்றும் பழுக்கலை. அப்புறம் எங்கள் வீட்டு வாழை பாருங்கள், இது நல்லா அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த இது நாட்டுப்பழம்தான், இதுவும் நாட்டுப்பழம் தான். 2 வாழை இருக்குது. இது வந்து செவ்வாழை, அது வரவே மாட்டேங்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கேன், ஆனால் வரலை. இன்னும் ரொம்ப நாள் ஆகுது. இந்த வாழையும் வருது, ஆனால் பூச்சி விழுந்துட்டு ஒரு மாதிரி பூச்சி அரிக்கிறது, எதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் எங்கள் வீட்டு வாழை. இன்னும் பூசணிக்காயெலாம் இருக்குது. நிறைய பூசணிக்காய் பிஞ்சு நிறைய கிடக்குது. அந்த சைடு கிடக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பூசணிக்காவை நாளைக்கு காமிக்கேன். பாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன மாதம் இது எங்கள் அம்மா வந்து இது வந்து ஊனணுமா வெண்டைக்காய் சீனரிக்காய் எங்கள் அம்மா அப்படி தூவி விட்டுட்டாங்க. அதனால் குத்து குத்தாக முளைச்சிருக்கு. பாருங்கள், அழகாக வளர்ந்துருக்கு. 1 மாதம் ஆகுது. இது வெண்டைக்காய், இது வந்து வெண்டைக்காய் செடி. இது வந்து சீனரிக்காய் செடி. பாருங்கள், குத்தாக முளைச்சிருக்கு. பக்கத்தில் என்ன விதலாமல் ஊனி வச்சாங்க, அது நிற்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ தான் தழுத்து வருது.